விராட் கோலியும் ரோஹித் சர்மாவையும் எவனாலையும் தூக்க முடியாதுன்னு மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. தொடர்ச்சியா 2வது முறையா 2 பேருமே 100 ரன் பார்ட்னர்ஷிப்பா அடிச்சிருக்காங்க. நேத்து இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல நடந்ததை இந்த வீடியோல பார்த்துருவோம். சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் ஜெயிச்சு இந்தியா முதல்ல பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஸ்டார்ட் கிடைச்சது, ஆனால் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் தாங்க நம்ம தரிசனத்தையே பார்க்க தொடங்கணும். கிங் கோலியும் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு அடின்னு அடிச்சாங்கன்னு சொல்லலாம். அது பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. 2 பேரும் 136 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பா அடிச்சிருந்தாங்க. ரோஹித் சர்மா சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு, ஆனா 57 ரன் இருந்தப்போ அவர் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் இந்திய பேட்டிங் லைன் அப்ல கொஞ்சம் சரிவு வந்துச்சு. கேஎல் ராகுலும் விராட் கோலி சேர்ந்து மறுபடியும் தூக்க ஆரம்பிச்சாங்க. விராட் கோலி ரொம்ப ஆடி 100 ரன்களை அடிச்சாருங்க. 102 பாலுக்கு சரியான செஞ்சுரி, சரியான கம்பேக்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவில் அடிக்க முடியாததை இங்க அடிச்சிட்டாரு. இறுதியா 120 பாலுக்கு 135 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் 56 பாலுக்கு 60 ரன் அடிச்சு ஸ்கோரை உயர்த்தி இருந்தாரு. ஜடேஜா அதுக்கப்புறம் உள்ள வந்து அதிரடியா ஆடி 20 பாலுக்கு 32 ரன் அடிச்சு ஸ்கோரை 349 மாத்தி இருந்தாங்க. அதனால 350 டார்கெட்டோட சவுத் ஆப்பிரிக்கா ஆடி இருந்தாங்க. மேட்ச் இந்தியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே கடைசி ஓவர் வரைக்குமே எங்காவது சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை பயமுறுத்திட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு போராடிட்டு இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம்னு சொல்லலாம். அவங்களுடைய நம்பர் 8 பேட்ஸ்மேன் கார்பின் பாஸ் அவர் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. கடைசி ஓவரில் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்பாடா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமூச்சே விட்டோம். அதே மாதிரி அந்த இன்னிங்ஸ்ல யான்சனுடைய இன்னிங்ஸ் பத்தி சொல்லியே ஆகணுங்க. T20 இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. உள்ள வந்து 179 ஸ்ட்ரைக் ரேட்டோட 39 பாலுக்கு 70 ரன் எடுத்து வச்சிருந்தாருங்க மார்க்கோ யான்சன். அதே மாதிரி பிரிட்ஸ்கி சூப்பர் ஆடி இருந்தாரு. டெவல் பிரேவிஸ்க்கு ஸ்டார்ட் கிடைச்சது, ஆனால் அவர் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாரு. இப்படியாக கடைசி ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போய் 332 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இதனால அந்த மேட்சை 17 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அசால்ட்டா ஜெயிச்சிட்டாங்க. இந்திய பவுலிங் லைன் அப்ல ஹர்ஷித் ராணாவை பாராட்டியே தாங்க ஆடணும். கம்பீரின் செல்லப்பிள்ளையான ஹர்ஷித் ராணா தான் முதல் 2 விக்கெட்டையும் தூக்கியிருப்பாரு. நல்லாவே பவுலிங் பண்ணியிருந்தாரு. நிறைய சான்ஸ் கிடைக்குது இல்லையா, கண்டிப்பா பண்ணுவாரு. ஸோ 3 விக்கெட் அவர் எடுத்திருந்தாரு. மிடில் ஆர்டரை வந்துட்டு குல்தீப் யாதவ் தான் கொலாப்ஸ் பண்ணியிருந்தாரு. அவர் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. 120 பாலுக்கு 135 ரன்கள் அடிச்சு தன்னுடைய 83வது சதத்தை கம்ப்ளீட் பண்ணது மூலமா விராட் கோலிக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க. சரி, 83வது செஞ்சுரி இவர் அடிச்சிட்டாரு. 100 செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா கொஞ்சம் ஓடிஎஸ் தான் இனிமேல் அவர் விளையாட போறாரு. 2027 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் விளையாண்டாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா 100 செஞ்சுரி அடிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் விளையாட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம். ஏன்னா இப்பவே தூக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கானுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் 100 செஞ்சுரி அடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.